தனிச்சு நின்று என்னத்தை சாதிக்க போறீங்க? ஏற்கனவே தனிச்சு நின்னவனா 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு போனா நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். உங்க பையன் வந்து ஒரு நல்லா ஓடணும்னு ஆசைப்படுறான், ஒரு பெரிய ஓட்டப்பந்தய வீரனா ஆசைப்படுறான். நீங்க இந்த உசேன் போல்ட் கூட நிறைய பேர் ஓடி இருப்பாங்கல்ல, ஆமா, ஓடி தோத்துருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, அவங்க வந்து வெற்றி பெறாம போயிருப்பாங்க. உசேன் போல்ட் கூட ஓடின 100 பேர்ல 99 பேர் தோத்து போயிட்டான்பா. நீ ஓடி என்னத்தை சாதிக்க போற அப்படின்னு கேப்பீங்களா? இல்லையே. யார அடையாளமா காட்டுவீங்க? உசேன் போல்ட் மாதிரி ஓடுவான்னு வெற்றி பெற்றவன தானே சொல்லுவீங்க. ஆமா, இப்ப எங்களுக்கு மட்டும் எப்படி தோத்து போனோம்னு சொல்றீங்க? இவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க, இவங்க திமுக கூட சரணடைஞ்சிட்டாங்க, இவங்க அதிமுக கூட சரணடைஞ்சிட்டாங்க, இவங்க பிஜேபி கூட சரணடைஞ்சிட்டாங்க, இவங்க 2 சீட்டுக்கு போயிட்டாங்க, இவங்க 3 சீட்டு போயிட்டாங்க, தனிச்சு நின்று புடுங்கவா போறீங்கன்னு எங்களை கேக்குறீங்க. தோத்து போனவன் ஒருத்தனை வந்து வெற்றி பெற துடிக்கிறவனுக்கு எப்படி நீங்க வந்து முன்னுதாரணமா காட்ட முடியும்? நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிப்பன்னு சொன்னதுனாலதான் 1.1 8.2 மாறி இருக்கு. இந்த 8.2 இன்னும் பல மடங்கா மாறும் தனிச்சு நிக்கிறாருங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக. தமிழ்நாட்டுல எப்போதுமே மக்கள் தனிச்சு நிப்பவனை கொண்டாடுவாங்க. ஆனா இது வரைக்கும் தோன்றவங்க எல்லாம் ஒரு தேர்தல் 2 தேர்தல்ல தோத்த உடனே பயந்து போய் இல்ல வந்து வழக்குக்கு பயந்தோ இல்ல சமரசமாயோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல எதுக்கோ அவங்க சமரசமாயி இந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்க. அதனாலேயே தமிழ்நாட்டுல வந்து ஒரு கட்சி வந்து தனிச்சு நின்னா ஜெயிக்காதுங்கிறது தவறான கருத்து. தமிழ்நாட்டு மக்கள் இதை அங்கீகரிப்பாங்களா அங்கீகரிக்க மாட்டாங்களா வரும் காலங்கள் உங்களுக்கு காட்டும்.